வச்சுட்டு எதுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடுற? அவங்க அம்மா தானடி வந்து அப்படி பேசினாங்க, அப்போ நான் என்னடி பண்ண முடியும்? அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு எங்கே போச்சுடி அறிவு? அப்போ எனக்கு அதான் கரெக்டுன்னு பட்டுச்சு. இப்போ நான் அவனை விட்டு வந்ததுனால தானே அவன் நல்லா டெவலப் ஆயிருக்கான். நீ அவன் கூட இருந்திருந்தாலும் அவன் டெவலப் ஆயிருப்பான்டி. இல்லை, அவன் எனக்காக தானே போய் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்காமல் இருந்தான். அதுக்காக தாண்டி நான் விட்டு விலகினேன். புரியுதா ஆர்த்தி? ஆனால் நீ அவன்கிட்ட பொறுமையாக சொல்லியிருக்கணும். நீ போய் 2 வருஷம் நல்லா படிச்சுட்டு டெவலப் ஆகிட்டு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ரீசன் சொல்லி பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அப்போது அதான் கரெக்டுன்னு பட்டுச்சுடி. அவங்க அம்மா சொன்னதும் நியாயமாக பட்டுச்சு. இப்போ ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை இழுத்து, என்ன சொல்லு? எனக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பக்கத்தில் இழுத்து இன்னைக்கு மூவி போகலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? அன்றைக்கி நீ பிரகாஷ் கூட பண்ணது அது சும்மா நடிப்பு. என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல இவன் பண்ணுறதும் நடிப்புன்னு. நிக்கி